அன்பான கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அறிந்து கொள்ள போகும் புனிதர் சாதாரணமானவர் அல்ல. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் இதயத்தை தொட்டவர். தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய கல்லறைக்கு சென்று ஜெபிக்கிறார். அவர் யாரென்று பார்ப்போமா? அவர்தான் புனித பாதரே ஃபியோ. இயேசு சிலுவையில் அனுபவித்த காயங்களை தனது உடலில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக சுமந்தவர். 5 காய வரம் என்பது முதலில் புனித பிரான்சிஸ் அசிசியார் அவர்களுக்கு 1224ஆம் ஆண்டில் பெறப்பட்டது. அவர் அந்த ஆண்டின் செப்டம்பர் மாதம் என்ன செய்தார் என்றால், லாவெர்னா என்ற மலைப்பகுதியில் செப்டம்பர் மாதம் தொடங்கி 40 நாட்கள் நோன்பு இருந்தார். அப்பொழுது அவர் ஒரு காட்சி அனுபவத்தை பெற்றார். அந்த காட்சியில் புனித பொனவெஞ்சர் என்ற வானதூதர் தன் கையில் சிலுவைப்பாடுபட்டு கொண்டிருக்கும் ஒரு மனிதனை ஏந்தி கொண்டு விண்ணில் இருந்து இறங்கி வருவதை கண்டார். இந்த காட்சியை கண்டதும் ஒரு புதுமை நடந்தது போல் ஸ்டிக்மாட்டா என்று அழைக்கப்படும் 5 காய வரத்தை பெற்றார். அதாவது உயிர் தெழுந்த பின் இயேசுவின் உடலில் எங்கெல்லாம் புனித தோமையார் கண்களுக்கு காயங்கள் தெரிந்தனவோ அங்கெல்லாம் இவருக்கும் காயங்கள் தோன்றின. அது போன்று காயங்கள் தோன்றிய இடத்திலிருந்து இரத்தமும் கசிந்தன. அதற்கு உண்டான வலியும் வந்தது. ஆனால் தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை அதிகமாக கடைபிடித்த புனித அசிசியார் என்ன செய்தார் என்றால், இதை வெளியில் காட்டவே இல்லை. ஒரு சில நெருங்கிய நண்பர்களிடமே காட்டினார். அதில் ஒருவர்தான் லியோ என்கிற அருட்சகோதரர். இவர்களிடமும் ஏன் காட்டினார் என்றால், அந்த காயங்களுக்கு கட்டுப்போட்டு பார்த்து கொள்வதற்காக இவர்களுடைய உதவியை நாட வேண்டி இருந்தது. அதனால் காட்டினார். இது போன்று 2 ஆண்டுகள் அவர் சமாளித்து வந்தார். அதன் பின் 1226 அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி அவர் இறந்து விட்டார். இறந்த பின் அங்கிருந்த அவர்கள் அனைவரும் அந்த காயங்களை பார்த்தார். இதிலிருந்து நாம் ஒரு கடவுளின் செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், இந்த காயங்கள் பொதுவாக ஏன் கொடுக்கப்படுகின்றன என்றால், அந்த புனிதர் அவருடைய வாழ்க்கையினால் எடுத்து காட்டக்கூடிய நற்செய்தியை, வாழ்ந்து காட்டும் நம்பிக்கையை கடவுளும் அங்கீகரிக்கிறார் என்பது வெளிப்படும். இது போன்று அசிசியாருடைய வாழ்க்கையில் அவர் என்ன நம்பிக்கையை வாழ்ந்து காட்டினார் என்று பார்த்தால், அவர் தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 2779 கூறியிருப்பது போல, கடவுளை மட்டுமே தன்னுடைய தந்தையாக பார்த்தார். எனவே கடவுள் அவருடைய இந்த நம்பிக்கையை அங்கீகரிக்கிறார் என்பதை வெளிப்படுத்த கடவுள் அவருக்கு இந்த 5 காய வரத்தை தருகிறார். அது போன்றுதான் புனித ஃபியோ அவர்களுக்கும் அவர்களுடைய நம்பிக்கையை அங்கீகரிக்க கடவுள் 5 காயங்க வரங்களை கொடுத்தார் என்று நம்புகிறோம். அதிலும் குறிப்பாக அவருடைய நம்பிக்கைகளில் சில நம்பிக்கைதான் திருப்பலியை பொறுமையாக நிறைவேற்றுவதாகும். அதாவது மற்ற குருக்கள் எல்லாம் 1 மணி நேரத்தில் நிறைவேற்றும் திருப்பலியை இவர் 3 மணி நேரத்திற்கு குறையாமல் நேரம் எடுத்துக்கொண்டு நிறைவேற்றுவார் புனித ஃபியோ. ஆனால் இப்படி செய்வதற்கு மக்கள் கூட்டம் குறைவதற்கு பதிலாக மிக அதிக அளவில் அவருடைய திருப்பலியில் மக்கள் கூடினார்கள். அதை போன்றுதான் பாவ அறிக்கையில் மன்னிப்பு கொடுக்கும் செயலாகும். அதாவது பாவ அறிக்கை கொடுக்க வரும் மக்களிடம் நீண்ட நேரம் ஆனாலும் பரவாயில்லை என்று கருதி அவர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து மனம் மாறி கடவுளிடத்தில், அதாவது கடவுளின் குடும்பத்தில் மீண்டும் சேர வைப்பதில் முனைப்பாக இருந்தார். இது போன்ற காரணங்களை எல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் கடவுள் அவருக்கு இந்த 5 காயங்களை கொடுத்தார். இதன் விளைவாக கடவுள் அவருடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்தார் என்பதை தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான மக்களின் பாவ அறிக்கையை கேட்டு அவர்களை மனமாற்றத்திற்கு வழிநடத்தியவர் புனித ஃபியோ. எண்ணற்ற புதுமைகளை இறைவனின் வல்லமையால் நிகழ்த்தியவர். இன்று அவருடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ளும் போது நானும் ஒரு நல்ல கிறிஸ்தவராக வாழ வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் பிறக்கட்டும். அவருடைய பிறப்பு மற்றும் குழந்தை பருவம் பற்றி பார்ப்போமா? புனித ஃபியோ 1887ஆம் ஆண்டு மே 25ஆம் நாள்
இத்தாலி நாட்டில் உள்ள பேட்ரெல்சின்னா என்ற சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தையாக பிறந்தார். அவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் பிரான்சிஸ்கோ போர்ஜியோனே. அவருடைய தந்தையின் பெயர் கிராஷியோ போர்ஜியோனே. அவருடைய தாயின் பெயர் மரியா ஜோசப்பா. அவர்கள் மிகவும் ஏழைகள். ஆனால் செல்வத்தில் ஏழைகளாக இருந்தாலும் விசுவாசத்தில் செல்வந்தர்களாக இருந்தனர். சிறு வயதிலிருந்தே பிரான்சிஸ்கோ மிகவும் அமைதியான குழந்தை. மற்ற குழந்தைகள் விளையாடும் பொழுது இவர் ஆலயத்திற்கு செல்வார். முழங்காலில் அமர்ந்து நீண்ட நேரம் ஜெபிப்பார். 5 வயதிலேயே தனது வாழ்க்கையை முழுமையாக இறைவனுக்கே அர்ப்பணிக்க முடிவு செய்தார். சிறு வயதிலேயே இயேசுவையும் அன்னை மரியாளையும் பாதுகாவலர் தூதரையும் இவர் தரிசித்ததாக வரலாறு கூறுகிறது. அவருடைய இறை அழைப்பை பற்றி பார்ப்போமா? இறைவன் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். லூக்கா 17:7 பார்த்தோமே என்றால் அங்கே 2 விதமான பணி அவருடைய அடிமைகளுக்கு கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். அடிமைகளுக்கு கொடுக்கப்படும் பணி என்பது எப்போதும் கட்டளையாக பார்க்க வேண்டும். இது பணி ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால், அவர் தம் அடிமைகளில் சிலரை தேர்ந்தெடுத்து தன்னுடைய தத்து பிள்ளைகளாக தத்தெடுக்க இருக்கிறார். அதனால் இந்த பணி என்பது சோதனையாக கொடுக்கப்படுகிறது. அதாவது, உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியில் என்று 2 விதமான பணி தரப்படுகிறது அல்லவா? இந்த பணிகளை செய்ய அவரால் இயந்திரங்களை பயன்படுத்த முடியும். ஆனால் ஏன் அடிமைகளை பயன்படுத்துகிறார் என்றால், தத்தெடுக்க அவர் விரும்பும் சில அடிமைகளில் சிலரை அந்த பணியை செய்ய சொல்லி யார் தன்னை நேசிக்கும் பணியை செய்கிறார் என்று பார்க்கிறார். இந்த பணி எப்பொழுது ஒருவருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், நாம் பிறப்பதற்கு முன்பு ஆன்மாவாக இருக்கும் நிலையில் அடிமைகளில் ஒவ்வொருவரிடமும் இதை கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்றால், உன்னை மண்ணுலகில் பிறக்க செய்ய இருக்கிறேன். அது போன்று பிறக்க செய்ததும் நீ என்னை தேடி வருவாயா? தேடி வந்து என் குடும்பத்தில் சேருவாயா என்று கேட்கிறார். அப்பொழுது யாரெல்லாம் உங்கள் குடும்பத்தில் சேர்வேன் என்று கூறுகிறார்களோ அவர்களை மட்டும் பிறக்க செய்கிறார். ஆனால் அந்த முடிவை எடுப்பதற்கு முன்பு சாத்தானை அழைத்து ஒன்று கேட்பார். என்ன கேட்பார் என்றால், இந்த ஆன்மா என் குடும்பத்தில் சேர்ந்து விடுவேன் என்று உத்தரவாதம் தருகிறது. அது உண்மையிலேயே என்னை நேசித்துதான் அந்த உத்தரவாதம் தருகிறது என்று நீ ஒப்புக்கொள்கிறாயா என்று கேட்பார். சாத்தான் என்பவன் யாரென்றால், மனிதர்களுக்கு எதிரி. அதாவது, மனிதர்களுக்கு கடவுளின் பிள்ளை என்ற உரிமை கிடைத்துவிடக்கூடாது என்று யோசித்து, இது யோவான் 1:12 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கான வேலையை செய்பவன் தான் சாத்தான். அதாவது, கத்தோலிக்க மதத்தில் கூறப்படும் சாத்தான் மனிதர்களுக்கு கடவுளின் பிள்ளை என்ற உரிமை கிடைத்துவிடக் கூடாது என்று யோசிக்கிறவன். எனவே அவன் என்ன செய்வான் என்றால், இல்லை, இந்த ஆன்மா பொய் சொல்கிறது என்று சொல்வான். அதற்கு கடவுள் என்ன சொல்கிறார் என்றால், அப்படி என்றால் இந்த ஆன்மா பொய் சொல்கிறது என்பதை நிரூபிக்க நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கிறார். அதற்குத்தான் சாத்தான் என்ன சொல்வான் என்றால், இந்த ஆன்மாவிற்கு நான் இன்னல் கொடுத்து பார்ப்பேன், வேதனை கொடுத்து பார்ப்பேன், உங்களிடம் வருவதற்கு தேவைப்படும் புரிதலை மறக்கடிப்பேன். இப்படி மறக்கடிக்க இந்த ஆன்மாவிற்கு உலக கவலையை காட்டலாம், செல்வ மாயையை காட்டலாம், அல்லது வாழ்வில் வரும் இன்பங்களை காட்டலாம். இதில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த ஆன்மாவை மனிதனாக பிறக்க வைத்தால் இந்த ஆன்மா உங்களை மறந்துவிடும். மறந்தே சாகும் வரை வாழ்ந்ததும் நான் சொன்னது சரி என்றாகிவிடும் என்று சொல்லிதான் எந்த முறையில் அந்த ஆன்மாவை சோதிக்க இருக்கிறான் என்பதை கடவுளிடம் காட்டுவான். அந்த நிலையை காட்டித்தான் ஒரு ஆன்மா ஒரு இந்துவாகவோ, ஒரு இஸ்லாமியராகவோ, கடவுளை மறுப்பவராகவோ, கிறிஸ்தவராகவோ, கத்தோலிக்கராகவோ பிறக்கலாம் என்று ஏதோ ஒரு மதத்தை காட்டுவான். இதில் கத்தோலிக்கர் அல்லாத பிற மதத்தை சேர்ந்தவர்கள் கடவுளின் குடும்பத்தையோ கடவுளையோ நேசிக்கவில்லை என்பது எப்படி வெளிப்படுவதாக அவன் கூறுகிறான் என்றால், கடவுளின் குடும்பம் குறித்த நற்செய்தியை கேட்க ஆர்வம் காட்டாமல் இருப்பதை அவர்கள் கடவுளை விரும்பவில்லை, அதாவது நேசிக்கவில்லை என்று பொருள்படும் என்று கூறுகிறான். உடனே அந்த கடவுள்
ஆன்மாவை நோக்கி அதை கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்றால், உன்னை நான் வேறு ஒரு மதத்தில் பிறக்கச் செய்ய போகிறேன். நீ அந்த மதத்தில் பிறந்தாலும் என் குடும்பத்தை குறித்த செய்தியை நற்செய்தி என்ற பெயரில் கத்தோலிக்க திருச்சபையில் அறிவிக்கப்படும் பொழுது அதை கேட்டு அந்த செய்தி பிடித்து போய் கத்தோலிக்க மதம் என்ற என் குடும்பத்தில் சேர்வாயா என்று கேட்கிறார். இதுதான் இறைவன் மற்ற மதத்தினர்களுக்கு கொடுக்கும் அழைப்பு. இந்த அழைப்புக்கு பதில் கூறும் விதத்தில் யாரெல்லாம் ஆம் ஆண்டவரே, நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் சேர என் உயிரையும் கொடுத்து பாடுபடுவேன் என்று யாரெல்லாம் உத்தரவாதம் தருகிறார்களோ அவர்களை எல்லாம் அந்தந்த மதங்களில் பிறக்கச் செய்கிறார் கடவுள். யாரையெல்லாம் வேறு மதத்தில் பிறக்கச் செய்கிறார் என்றால், யாரையெல்லாம் பார்த்து சாத்தான் இவர்கள் கடவுள் மீது அதிகமான அன்பு வைத்திருப்பவர்கள் என்று அஞ்சுகிறானோ அவர்களை எல்லாம் தூரமாக வேறு மதத்தில் பிறக்க வைத்து சோதிக்கிறான். இதைவிட தூரமான சோதனையாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளியாக பிறப்பவர்கள் யாரென்றால், மிக மிக அதிகமான அன்பு கடவுளிடத்தில் வைத்திருக்கக்கூடிய ஆன்மா இது என்று யாரை கண்டு அவன் அஞ்சுகிறானோ அவர்களை எல்லாம் மாற்றுத்திறனாளியாக பிறக்க வேண்டும் என்று கடவுளிடம் கேட்டுக்கொள்கிறான். அவர்களிடமும் கடவுள் அந்த சவாலை சொல்லி, சாத்தானுக்கு எதிராக செயல்பட்டு வென்று விடுவாயா என்று கேட்கிறார். அதிலும் யாரெல்லாம் ஒத்துக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் மாற்றுத்திறனாளியாகவும் மற்ற குறைபாடு உள்ளவர்களாகவும் பிறக்கிறார்கள். எனவே இதுவரை நாம் பார்த்தது எல்லாம் கடவுளிடத்தில் அதிகமான அன்பு உள்ளவர்கள் என்று சாத்தான் கண்டு அஞ்சுபவர்கள். இவை இல்லாமல் வேறு ஒரு சிறிய கூட்டம் இருக்கிறது. அது என்ன மாதிரியான கூட்டம் என்றால், இந்த ஆன்மா எவ்வளவுதான் கடவுளின் குடும்பம் என்று சொல்லக்கூடிய திருச்சபைக்குள் இருந்தாலும் இந்த ஆன்மா நிச்சயமாக கடவுளின் பேச்சை கேட்காது. உலக கவலையையோ செல்வ மாயையையோ வாழ்வின் சுகங்களையோ கண்டால் கடவுளை மறந்துவிடும் என்று யாரை பார்த்து எடை போடுகிறானோ அவர்களை எல்லாம் கத்தோலிக்கராக பிறக்க வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறான். அந்த கத்தோலிக்கர்களுக்கும் 2 விதமான சோதனைகளை வைக்கலாம். அதில் முதல் வகை என்பது பொதுநிலையினராக இருக்க பிறந்து பொதுநிலையினருக்குரிய சோதனையை கொடுத்து கடவுளை மறக்கடிக்க செய்யும் முதல் விதமான சோதனையாகும். மற்றொரு விதமான சோதனையைத்தான் தேவ அழைத்தல் என்று கூறுகிறார்கள். 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு முந்தைய காலத்தில் தேவ அழைத்தல் என்ற அழைப்பு பெற்றவர்கள் மட்டுமே மீட்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை கூட இருந்தது. இதுதான் என்ன சோதனை என்றால், கடவுளுடைய ஆடுகளை கடவுளுக்காக தன் உயிரையும் கொடுத்து மேய்த்து தரும் சோதனை. இந்த சோதனை தான் புனித ஃபியோவுக்கு கொடுக்கப்பட்டது. இப்படி அவர் கடவுளுக்காக ஆடுகளை காப்பாற்றும் செயலாக என்ன செய்தார் என்று பார்த்தோமே என்றால், மக்களை கடவுளின் குடும்பத்தை கேட்க வைக்க திருப்பலிகளில் சரியான விளக்கங்கள் தருவதும் ஒப்புரவு அருட்சாதனத்தின் பொழுதும் சரியான விளக்கங்கள் தந்து மக்களை அவர்கள் கடவுளிடம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற செய்து அவர்களை எல்லாம் கடவுளின் குடும்பத்தில் சேர்த்துவிடும் நல்லாயின் பணியை செய்தார். இந்த பணியை செய்ய வேண்டுமே என்றால் அவர் ஒரு குருவாக மாற வேண்டும். அதற்கு அவர் ஏதேனும் ஒரு குருக்கள் சபையிலோ மறைமாவட்ட குருவாகவோ சேர வேண்டும். இதற்காகத்தான் அவர் கப்புச்சின் சபையில் சேருகிறார். அது எப்படி என்றால், 14 வயதில் கப்புச்சின் சபையில் சேர முடிவு செய்தார். 1903 கப்புச்சின் துறவரத்தில் சேர்ந்தார். அப்போது அவருக்கு புதிய பெயர் வழங்கப்பட்டது. அந்த பெயர்தான் ஃபியோ. இறைவன் அவரை மிகவும் விசேஷமான பணிக்காக தேர்ந்தெடுத்திருந்தார். துறவற வாழ்க்கையில் பல உடல் நோய்கள் வந்தன. காய்ச்சல், வயிற்று வலி, மூச்சு திணறல். பல ஆண்டுகள்
அவர் நோயோடு வாழ்ந்தார். ஆனால் ஒரு நாளும் இறைவனை குறை கூறவில்லை. அவர் எப்போதும் சொல்வார், இறைவன் அனுமதிப்பது எல்லாம் நன்மைக்காகவே, என் நன்மைக்காகவே என்று. அவருடைய குருத்துவ வாழ்வை பற்றி பார்ப்போமா? குருத்துவ வாழ்வில் உள்ள முக்கியமான பணி என்பது திருச்சபைகளை நிறுவுவது ஆகும். அதாவது திருச்சபைகளை நிறுவுவது என்றால் என்ன என்று பார்ப்போம். பொதுவாக எல்லோரும் என்ன நினைப்பார்கள் என்றால், புதிய ஆலயங்களை கட்டுவதுதான் திருச்சபைகளை நிறுவுவது என்று பார்ப்பார்கள். ஆனால் இயேசு நிறுவச்சொன்ன திருச்சபைகள் என்பது ஆலயங்கள் கட்டும் பணி அல்ல. மாறாக சின்ன சின்ன குடும்பங்களை இயேசுவின் குடும்பம் என்ற பெயரில் வெவ்வேறு இடங்களில் உருவாக்கி அந்த குடும்பத்துக்கு தலைவர் போன்று ஒருவருக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும். இந்த அதிகாரம் பெற்றவர்கள்தான் அருள் தந்தையர்கள் என்று தமிழிலும் ஃபாதர் என்று ஆங்கிலத்திலும் அழைக்கிறோம். ஏன் தந்தை என்று அழைக்கிறோமே என்றால், அவரே தந்தையாகிய கடவுளுடைய பிரதிநிதியாக அந்த சிறு குடும்பத்தில் செயல்படுகிறார். இந்த குடும்பத்தை தான் பங்கு என்றும் பங்கு மக்கள் என்றும் அழைக்கிறார்கள். எனவே இது ஒரு மதம் அல்ல, மாறாக இது கடவுளின் குடும்ப கூட்டமைப்பாகும். வேறு எந்த மதத்திலும் வேறு எந்த கடவுளும் இது போன்ற உரிமையை மக்களுக்கு கொடுத்ததில்லை. ஆண்டவர் இயேசு மட்டும்தான் இது போன்ற தன் குடும்பங்களை உலகெங்கும் நிறுவ தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். 1910 ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். திருப்பலி நிறைவேற்றும் பொழுது இயேசுவின் பாடுகளை ஆழமாக தியானிப்பார். சில நேரங்களில் திருப்பலி 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீடிக்கும். ஏனெனில் அவர் இயேசுவின் சிலுவை பலியை உண்மையாக அனுபவித்தார். திருப்பலியில் கலந்து கொண்டவர்கள் பலர் அழுததாக பதிவுகள் உள்ளன. அவரது முகத்தில் ஒரு தெய்வீக ஒளிவட்டம் தெரிந்ததாக பலர் சாட்சி கூறினர். இயேசுவின் திருக்காயங்கள் ஸ்டிக்மாட்டா, அதை பற்றி பார்ப்போமா? 1918 செப்டம்பர் 20 அந்த நாள் உலக கத்தோலிக்க வரலாற்றில் மிகவும் முக்கியமான நாள். திருச்சிலுவையின் முன்பு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று அவரது கைகளில் கால்களில் விழாவில் இயேசுவுக்கு ஏற்பட்ட காயங்கள் தோன்றின. இதைத்தான் நாம் திருக்காயங்கள் ஸ்டிக்மாட்டா என்று அழைக்கிறோம். இந்த காயங்களில் இருந்து தினமும் இரத்தம் வடிந்தது. ஆனால் மருத்துவரால் அதற்கு காரணம் சொல்ல முடியவில்லை. அந்த காயங்கள் 50 ஆண்டுகள் இருந்தன. 1968 அவர் இறப்பதற்கு முன்பு அந்த காயங்கள் மறைந்தன. இது உலகையே ஆச்சரியப்படுத்தியது. புதுமைகள் என்ற வார்த்தையிலேயே ஒரு பொருள் இருக்கிறது. அது என்ன என்றால், வேறு எங்கும் நடக்காமல் புதிதாக ஏதோ ஒன்று நடக்கிறது தான் புதுமை என்று பார்க்கப்படுகிறது. அநேக புனிதர்கள் இது போன்ற புதுமைகளை செய்பவர்களாக இருக்கிறார்கள். அசிசியார் ஓநாயோடு பேசுகிறார். அந்தோனியார் மீன்களுக்கும் கழுதைகளுக்கும் நற்செய்தி அறிவிக்கிறார். ஞான சௌந்தரிக்கு வெட்டுண்ட கை வளர்கிறது. சில புனிதர்கள் இறந்து போனவர்களை கூட உயிர் பெற்று எழ வைத்திருக்கிறார்கள் போன்ற நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். இவை ஏன் மற்றவர்கள் ஜெபிக்கும் பொழுது நிகழ்வதில்லை என்று பார்க்க வேண்டும். இந்த காரணம் தெரியாதவர்கள்தான் இன்று என்ன செய்கிறார் என்றால், மத்தேயு 6:7 கூறியிருப்பது போல் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என்று நம்பி என்ன செய்கிறார்கள் என்றால், அது போன்றே ஜெபிக்கும் அருங்கொடை இயக்கத்தில் சேர்கிறார். இந்த அருங்கொடை இயக்கம் என்ன செய்கிறது என்றால், இது போன்று பிதற்ற வேண்டாம் என்று இயேசு அந்த 7வது வசனத்தில் கூறியிருந்தும், பிதற்றல் மூலமாகவே கடவுளிடம் புதுமைகள் கேட்கலாம் என்று நம்பி தங்களுடைய பிதற்றல் ஜெபத்திற்கு தூய ஆவி ஜெபம் என்று பெயர் வைத்து மக்களை அழைத்து 2 தெசலோனிக்கர் 2:9 கூறியிருப்பது போல எல்லா வகையான போலியான வல்ல செயல்களையும் அடையாளங்களையும்
அருஞ்செயல்களையும் செய்து மக்கள் அனைவரையும் நெறி கெட்டவர்களாக மாற்றி வருவதை பார்க்கிறோம். நெறி கெட்டவர்கள் என்று சொன்னதும் அருங்குடை இயக்கத்தில் எங்கே நெறிக்கேடு நிகழ்கிறது என்று அநேகர் கேள்வி எழுப்புவார்கள். இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மார்க் 7:7 கூறியிருப்பது போல மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக நம்புகிறவர்கள் ஆவார்கள். அதாவது மனித கட்டளையை மீறுவதுதான் நெறிக்கேடான செயல் என்று நம்புகிறவர்கள் ஆவார்கள். இவர்களை குறித்துத்தான் 9 மனித மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் என்று இயேசு கூறுகிறார். அதனால் தான் சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், இப்படி கடவுளின் கட்டளைகளை புறக்கணிக்க செய்யும் அருங்குடை இயக்கத்தில் 2 தெசலோனிக்கர் 2:9 படி தன்னுடைய ஆற்றலால் வந்து அவன் எல்லா வகையான போலியான வல்ல செயல்களையும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்கிறான். எனவே அருங்குடை இயக்கத்தில் நாம் பார்க்கும் செயல்களை புனித ஃபியோ செய்த அடையாளங்களுக்கு நிகரான அடையாளங்களாக பார்க்கக்கூடாது. புனித ஃபியோ செய்த அடையாளங்கள் என்பது அருங்குடை இயக்கத்தில் செய்யப்படும் அடையாளங்களுக்கு நேர் எதிரான அடையாளங்கள் ஆகும். எப்படி என்றால், அருங்குடை இயக்கத்தில் நடக்கும் புதுமைகள் என்பது மனித சட்டத்தையும் மனித மரபையும் நெறியாக காட்டும் புதுமைகள் ஆகும். ஆனால் புனித ஃபியோ காட்டும் அடையாளங்கள் என்பது கடவுளின் கட்டளையாகிய அவருடைய குடும்பத்தில் சேர வேண்டும் என்ற கட்டளையை நம்பி செயல்படுவதுதான் நெறி என்று காட்டும் செயலாகும். எனவேதான் அருங்குடை புதுமைகளை நம்புவோரெல்லாம் நெறிக்கேடானவர்கள் ஆவார்கள். எப்படி என்றால், 2 தெசலோனிக்கர் 2:10 படி அவர்கள் தங்களை மீட்க வல்ல உண்மையின் பால் ஆர்வம் காட்ட மறுப்பவர்கள் ஆவார்கள். அதாவது தங்களை மீட்க வல்ல உண்மையாகிய கடவுளின் குடும்பத்தின் மீது ஆர்வம் காட்டாமல் புதுமைகள் மீதே ஆர்வம் காட்டுகிறவர்கள் ஆவார்கள். இவர்களை ஏமாற்றத்தான் சாத்தானுக்கு இந்த புதுமை செய்யும் சக்தியை கடவுள் கொடுத்தார் என்று 2 தெசலோனிக்கர் 2:11 கூறப்படுகிறது. ஆனால் ஒரு புனிதரின் புதுமை செயல் என்பது இதற்கு நேர்மாறானதாக இருக்கும். அதாவது ஒரு புனிதரின் போதனையாலும் முன்மாதிரியான நடத்தையினாலும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், மக்களை எல்லாம் தங்களை மீட்க வல்ல உண்மையின் பால் ஆர்வம் காட்ட தூண்டுவார் ஒரு புனிதர். இப்படி தூண்டும் புனிதரை அந்த மக்கள் நம்பும் வண்ணம் கடவுள் அவர்களுக்கு புதுமைகள் செய்து அந்த புனிதரின் செய்தி உண்மையானதுதான் என்று மக்களுக்கு காட்டுவார். இப்படித்தான் பாதிரி ஃபியோவின் வாழ்க்கையில் எண்ணற்ற புதுமைகள் நிகழ்ந்தன. நோயாளிகள் குணமடைந்தனர். மருத்துவர்கள் கைவிட்டவர்களும் குணமடைந்தனர். ஒரு நாளில் 10 முதல் 15 மணி நேரம் அவர் பாவ அறிக்கையை கேட்டார். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தனர். சிலரின் பாவங்களை அவர்கள் சொல்லும் முன்பே அறிந்திருந்தார். அதனால் மக்கள் மனமாற்றம் அடைந்தனர். 2 இடங்களில் ஒரே நேரத்தில் பலர் ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் பாதிரி ஃபியோவை பார்த்ததாக சாட்சி கூறினர். இதனை பைலொகேஷன் என்று அழைக்கின்றனர். நறுமணம் அவர் இல்லாத இடங்களிலும் ரோஜா மலரின் நறுமணம் வீசியதாக பலர் கூறினர். இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் புனித ஃபியோ வாழ்க்கையில் நடந்த எண்ணற்ற புதுமைகளாகும். இந்த புதுமைகள் எல்லாம் ஏன் கடவுள் செய்தார் என்று பார்த்தோம். ஆனால் இந்த புதுமைகள் எல்லாம் எப்படி நடக்கின்றன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் விண்ணரசின் முன்சுவை என்று திருச்சபை கூறுகிறது. இதன் பொருள் என்னவென்றால், விண்ணரசில் நாம் வாழக்கூடிய விண்ணக வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நமக்கு கடவுள் முன்கூட்டியே ஒரு சிறிய அனுபவத்தை கொடுக்கின்றார். அதாவது
தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 460 மற்றும் 2009 போன்றவை எல்லாம் என்ன சொல்கின்றன என்றால், தீர்ப்பு நாளின் பொழுது நம்மை எல்லாம், அதாவது விருப்பப்பட்டவர்களை எல்லாம் அவர் தத்தெடுத்து அவருடைய பிள்ளை என்ற உரிமையை கொடுத்து அவர்களை எல்லாம் கடவுள்களாக மாற்றிவிடுகிறார் என்று தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் அதன்படி கூறப்பட்டுள்ளது. இந்த கடவுள்களாக நாம் மாறிய பின் நாம் எப்படியெல்லாம் வாழ முடியும் என்பதைத்தான் இப்பொழுதே இந்த உலகத்திலேயே நாம் மனிதர்களாக இருக்கும் பொழுதே கடவுள் நிலையில் வாழும் வாழ்வை அனுபவித்து பார்த்து ஆர்வம் உள்ளவர்களை நம்ப வைப்பதற்காக செய்யும் செயல்தான் கடவுள் செய்யும் புதுமைகளாகும். அதனால்தான் புனித ஃபியோவின் வாழ்க்கையில் எண்ணற்ற புதுமைகளை கடவுள் நிகழ்த்தி 21ஆம் நூற்றாண்டிற்கு தேவைப்படும் நம்பிக்கையான நற்கருணை நம்பிக்கை, ஒப்புரவு அருட்சாதனத்தின் மீதான நம்பிக்கை, அதாவது பாவ மன்னிப்பு அறிக்கை மீதான நம்பிக்கை என்பதை கடவுள் உறுதிப்படுத்தி, இவையெல்லாம் மீட்கவல்ல உண்மையின் பால் ஆர்வம் காட்டும் செயலின் வெளி அடையாளங்கள் ஆகும் என்று தான் புனித ஃபியோ வாழ்வில் நடந்த புதுமைகள் வாயிலாக கடவுள் நமக்கு காட்டுகிறார். அதாவது கடவுளின் குடும்பத்தை நம்புவோர் கைவிடப்பட மாட்டார் என்று கடவுள் நமக்கு உறுதி அளிப்பதுதான் இந்த எண்ணற்ற புதுமைகள் ஆகும். பாதிரே ஃபியோ ஜெபம் மட்டுமல்ல, சேவைகளையும் செய்தார். ஏழை மக்களுக்கு சிறந்த சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்று எண்ணினார். அதற்காக காசா சொல்வியோ டெல்லா சொஃபரன்சா என்ற மிகப்பெரிய மருத்துவமனையை உருவாக்க உதவினார். இன்றும் ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு அந்த மருத்துவமனை சேவை செய்கிறது. அவர் சொன்னார், நோயாளிகளை பராமரிப்பது கிறிஸ்துவை வழிபடுவதற்கு சமம் என்று. அவருடைய இறப்பு மற்றும் புனிதர் பட்டம் பற்றி பார்ப்போமா? புனிதராக திருச்சபை ஒருவரை ஏற்றுக்கொண்டால் அந்த நபர் தீர்ப்பு நாளுக்கு முன்னதாகவே கடவுளால் சந்தான தத்தெடுப்பு முறைப்படி தத்தெடுக்கப்பட்டு விட்டார் என்றும், அதனால் அவர் தி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 460 படி கடவுள் குடும்பத்தில் சேர்ந்துவிட்ட ஒரு கடவுளாக மாறிவிட்டார் என்றும் பொருள்படும். 1968 செப்டம்பர் 23 அவருடைய 81 வயதில் அமைதியாக இறைவனிடம் சென்றார்கள். அவரது கடைசி வார்த்தைகள் என தெரியுமா? இயேசுவே மரியாளே என்றுதான். 2002 ஜூன் 16 அன்று போப் ஜான் பால் II அவரை புனிதராக அறிவித்தார். இன்று உலகம் முழுவதும் அவருடைய திருநாள் செப்டம்பர் 23 அன்று கொண்டாடப்படுகிறது. அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். பாதிரே ஃபியோ நமக்கு கற்றுத்தரும் வாழ்க்கை பாடங்கள் என்னவென்றால், எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை விடக்கூடாது. துன்பத்தை இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும். அடிக்கடி பாவ அறிக்கை செய்து மனதை தூய்மைப்படுத்த வேண்டும். ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் உதவ வேண்டும். திருப்பலியில் அன்போடும் பக்தியோடும் பங்கேற்க வேண்டும். இறைவன் மீது முழு நம்பிக்கை வேண்டும். அன்பிற்குரியவர்களே, புனித பாதிரே ஃபியோ ஒரு அற்புத மனிதர் என்பதற்காக மட்டும் அவர் நினைவு கூறப்படவில்லை. அவர் முழுமையாக இறைவனை, இயேசுவை நேசித்தார். தனது வாழ்க்கையை முழுவதும் இறைவனுக்காக அர்ப்பணித்தார். துன்பத்தை பார்த்து ஓடவில்லை, அதை இறைவனின் அன்பாக ஏற்றுக்கொண்டார். நாமும் நம் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை இறைவன் மீது நம்பிக்கை வைத்து எதிர்கொள்வோம். இறைவனின் அன்பில் நிலைத்திருந்து ஜெப வாழ்விலும் திருப்பலி வாழ்விலும் பிறருக்கு அன்பு செய்யும் வாழ்க்கையிலும் வளர்வோம்.
புனித பாதிரே ஃபியோவின் மன்றாட்டால் நம் குடும்பங்களும் நோயாளிகளும் இளைஞர்களும் உலகம் முழுவதும் அமைதியும் இறை அருளும் பெற இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோம். புனித பாதிரே ஃபியோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.